ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். இணையதளத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறவர்களை விசேஷமாய் வரவேற்கிறோம். யாவரும் கண்களை மூடி சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி பார்த்தவர்களா இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறவர், நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதலுக்கு நேராய் நம்மை நடத்துகிற தேவன் இந்த நாளிலும் வார்த்தையிலே இளைப்பாறும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைக்கும் எங்களோடு பேச சித்தமுள்ளவராய் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் நாம் வாழ்நாளிலே இந்த நாளையும் கூட்டி கொடுத்த தேவன் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க தகப்பனே உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள தேவன் கொடுத்த தருணங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்தலாமா? இந்த மாலவழியில் தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி இன்றைக்கும் அவருடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நம்மை நிறைவாக்கி வழிநடத்துகிற தேவாதி தேவன் இந்த நாளிலும் வார்த்தை கொண்டு நம்மளோடு பேசி நம்மை தேற்றி நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் என்று சொன்ன தகப்பன் இந்த நாள் வரைக்கும் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்கினவர், இனிமேலும் செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். பரிசுத்த தேவனை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலவளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஐயா தகப்பனே, அவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகிற தேவன் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே இடைபடும்படியாய் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு ஏற்ற பலனையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இணையதளத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற விசேஷமாய் வாழ்த்துகிறோம். தகப்பனே, ஒரு மனதின் ஆவியை கட்டளையிட்டு உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பரலோகத்தின் சித்தம் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நிறைவேற்றப்படட்டும் என்று சொல்லி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நேரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். பாடி கர்த்தரை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி ஆடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிய கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரலிலும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரலிலும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தம்
செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. வல்லமையை அழித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அழித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நிலைநிறுத்தியது தேவ கிருபையாக இருக்கிறது. சத்தியத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர் இந்த நாளிலும் அப்படியே நடத்துவாராக. எல்லோரும் கண்களை மூடி நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீரே போதுமானவராக இருக்கிற உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த பாடலின் வரிகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே நீரே போதும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே நீரே போதும். ஆண்டவரே வார்த்தையை கொண்டு ஒரு நாளும்
எங்களோடு பேசி எங்களை வழி நடத்துகிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே, குறைகளை நிறைவாக்க நீர் வல்லமுள்ளவராக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி தேவன் மேலே விசுவாசத்தை வைத்தவர்களாக நீதியின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன். அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை அமர பண்ணுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதலுக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிற தேவன். நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து வரும் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்தவர் இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். எல்லாரும் சத்தங்களை உயர்த்த, ஆண்டவரே நீர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லலாமா? இந்த மாலவழியிலே அவர் நல்லவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்துகிற தேவன் இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நேராய் நம்மை வழி நடத்தவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனை பார்த்து எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்தி, Ebenezer,
ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேதத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆராதிக்க, தொழுது கொள்ள, சத்திய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுக்கிற அற்புதமான இந்த வாய்ப்பை நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் வியாதி பலவீனமாக இருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய உள்ளங்களிலே ஆண்டவரே தெய்வீகமான பலனையும் கிருபையும் நீர் அருளுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் விசேஷமாக எங்களுடைய மாநிலத்தில் உம்முடைய கிருபை ஆண்டவரை நீர் விளங்கச் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்களை ஆண்டவரை ஆளுகையில் அமர்த்தி உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய எல்லாவித அறியாமைகள் எல்லாம் நீங்கட்டும். சத்துருனுடைய சகல சூழ்ச்சிகள் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் உம்முடைய கிருபையை நீர் விளங்கச் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கிருபையும் ஆசீர்வாதமும் இருப்பதாக இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை விசேஷமாக இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை தொடர்ந்து எச்சியாக நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் எவ்விதமாக தேவன் நமக்கு நன்மை செய்கிறார், எவ்விதம் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்பதை குறித்து தானே அற்புதமான சத்தியங்களை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். குறிப்பாக அந்த 2வது பகுதியை தான் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுக்கு எதுவாக இருக்குது. ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, தி ப்ரேயர் ஆஃப் தி ரைச்சஸ் மேன் மேக்ஸ் ட்ரெமெண்டஸ் பவர் அவைலபிள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையினால நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ குறிப்பாக கவனிக்கக்கூடிய கோணம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஹூ இஸ் அ ரைச்சஸ் மேன், யார் நீதிமான் என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. பைபிள் ரொம்ப அற்புதமாக இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வேதத்தில் எழுப்பப்படுகிறோம். பாருங்கள், தேவனுக்கு முன்பாக மனிதன் எவ்விதம் நீதிமானாக மாற முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு வேதம் முழுவதிலும் பதில் இருக்கிறது. அதனால தான் விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான் என்று இருக்கிறோம். ஹவு கேன் பி எ மேன் பி மேட் ரைச்சஸ் பிஃபோர் காட், எப்படி நீதிமானாக்கப்பட முடியும் என்று கேட்டால் விசுவாசத்தினால்தான் அவன் என்ன செய்கிறான், நீதிமானாக்கப்படுகிறான். ஆகினால விசுவாசம்னா என்ன அப்படின்னு எபிரேய நிருபத்தில் அதிகமான விளக்கங்கள் சொல்லப்படுகிறோம். நீதிமான்னா யாருன்னு ரோம நிருபத்தில் அதிகமாக விளக்கங்கள் சொல்லப்படுகிறோம். கலாத்தி நிருபத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி அவன் வாழ்கிறான் என்பதை குறித்து அங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் கவனிக்கிறோம். ஆகையினால்தான் முழு வேதத்தையும் நாம் கவனிப்பது நல்லது. ஏனென்றால் முழு வேதத்தையும் தேவன் நமக்காக தான் கொடுத்திருக்கிறார். ஆகையினால அதனுடைய சாராம்சங்கள் புரிந்து கொள்வது அவசியம். ஆகையினால ஹூ இஸ் அ ரைச்சஸ் மேன் என்று கேட்டால், ஒன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், தேவனோடு சரியான உறவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆகையினால ஒரு மனிதன் சரியான உறவில் இருப்பான் என்று சொன்னால் அவன் ஜெபமும் எப்படி தான் இருக்கும், சரியான விதமாக தான் இருக்கும் இல்லையா? சிலரெல்லாம் ரொம்ப பாருங்கள், ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறதுனால அவங்க பேசுகிற விதமே எப்படி இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ரொம்ப பாருங்கள், ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது போல் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப உறவு சார்ந்ததாக இருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் பேசுவதற்கும் ரொம்ப அறிமுகமானவர்கள் பேசுவதற்கும் என்ன இருக்கிறது, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நான் சொல்கிறேன், தேவனோடு நமக்கு சரியான உறவு இருக்கும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிற விதத்திலேயே கண்டுகொள்ள முடியும் தேவனோடு நமக்கு எப்படிப்பட்ட
ஒரு உறவு இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள முடியும். ஆகையினால அப்படிப்பட்ட உறவுள்ளவர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதமான மாற்றங்களை செய்கிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். குறிப்பாக சங்கீதம் 23 நம்ம கவனிக்கிறோம். அற்புதமான கோர்வை இருக்கிறது முதல் 3 வசனங்களில். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதலின் விளைவு எப்படி நீதிமானை நீதியின் பாதையில் கர்த்தர் என்ன செய்கிறார், நடத்துகிறார். அப்போ முதல் வசனம் உறவை குறித்திருக்கிறது, 2ஆம் வசனம் இளைப்பாறுதலை குறித்திருக்கிறது. இல்லை, ஆங்கிலத்தில் தான் கோர்வை எளிமையாக இருக்கிறது. ரிலேஷன்ஷிப் ஃபாலோட் பை ரெஸ்டிங் இன் காட் லீடிங் டு ரெஸ்டரேஷன் ஆஃப் த சோல். 3ஆம் வசனம் வரும்பொழுது அவர் என் ஆத்மாவை என்ன செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார். ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டதின் விளைவு தான் அவன் நீதியின் பாதையில் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். ஆத்மாவிலே கோளாறு இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு நீதியின் பாதை காண்பித்தாலும் அவரால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஆகினால்தான் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக நான் என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ சங்கீதம் 94 ஒரு குறிப்பான வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். எவ்விதம் நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் அவர் தேற்றுகிறார். அதாவது ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல். ரெஸ்டரேஷன் என்று சொன்னோம்னா முன்னிலைமைக்கு கர்த்தர் அதை கொண்டு வருகிறார். தேவனை நான் பாருங்கள், வேதம் சொல்லும் பொழுது தேவனை அவர் மனுஷனை அவன் சரியான விதத்தில் தான் சிருஷ்டித்தார். ஆனால் அவன் தான் உபாய தந்திரங்களை தனக்கென்று என்ன செய்து கொண்டான், தெரிந்து கொண்டான் என்று பார்க்கும் பொழுது எளிமையாக சொல்லணும், ஃபேக்ட்ரி செட்டிங்னு இருக்கிறது அல்லவா. ஒரிஜினலாக ஆதியில் எப்படி சிருஷ்டிக்கும் போது எந்த நோக்கத்திற்காக இதையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறாரோ, பாவத்தின் விளைவு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கிறபடினால ரட்சிப்பினுடைய ஒரு அற்புதமான அம்சம் என்னவென்று கேட்டால், ஆண்டவர் நம்முடைய முன்னிலைமைக்கு நம்ம என்ன செய்கிறார், கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். இது வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை புரிந்து கொண்டால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இல்லை என்று சொன்னால் பாருங்கள், இன்றைக்கி ரட்சிக்கு போட்டோம், 2 நாள் எல்லாம் மாறிடும்னு நினச்சோம், ஒன்றுமே மாறல, அதனால் ரட்சிப்பே இல்லைங்கிற மாதிரி தவறான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே போவதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இது அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளும். ஆகினால்தான் பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற ஃபார் தோஸ் ஹூ ஆர் பீயிங் சேவ்டு அப்படின்னு சொன்னோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பீயிங் சேவ்ட். அப்போ அவர்களுக்கு இட்ஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன் என்று இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ ஞானமும் தேவனுடைய பேலனாக இருக்கிறது என்று நம்ம கவனிக்கிறோம். அப்போது சங்கீதம் 94 நாம் கவனித்த பொழுது 17ஆம் வசனத்தில் நமக்கு பாருங்கள், தேவ பிரசன்னம்தான் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறோம். 17ஆம் வசனத்தில் கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் என்ன செய்திருக்கிறோம். அதனுடைய சுருக்கம் போன வாரம்லாம் கவனித்தோம். அவர் கூட இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி நம்ம இருக்கவே முடியாது இல்லையா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் என்னவென்று கேட்டால், நான் உன்னோடு கூட இருப்பேன். அதுதான் திரும்ப திரும்ப என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆண்டவரே, பெரிய பிரச்சனை இருக்கிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பெரிய தேவை இருக்கிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல, நான் கூட இருக்கிறேன் இல்லையா. இதுதான் திரும்ப திரும்ப வேதத்தில் நம்ம கவனித்து கொண்டே இருக்கக்கூடிய வார்த்தை. ஆகையினால் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா. ஆகினால் எது இருக்குதோ எது இல்லையோ அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினால 18ஆம் வசனத்தில் நம்ம கவனித்தோம், கூட இருக்கிறார், ப்ரெசன்ஸ் இருக்கிறது. 18ஆம் வசனத்தில் தெர் இஸ் த ப்ரேயர் இல்லையா, விண்ணப்பம் இருக்கிறது இல்லையா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது இல்லையா. அவர் ஜெபம் பண்ணுறாரு, கால் சறுக்குகிறது என்று சொன்னால் மறுபடியும் இல்லையா, சறுக்கி விட்டது, கீழே விழுந்து விட்டேன், அப்படியும் அந்த நிலைமையிலும் கர்த்தர் தூக்குகிறார். ஆனால் இது ரொம்ப அற்புதமான விஷயம், கால் சறுக்குகிறது இல்லையா. அந்த நிலையிலேயே ஜெபம் பண்ணுறார், அற்புதமாக தேவன் அவருக்கு உதவி செய்கிறார் என்பது தான் அதை நம்ம கவனிக்கிறோம். விளைவு என்னவென்று கேட்டால் 19ஆம் வசனம் தான் இன்றைக்கி கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பைபிள் சொல்கிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை என்ன செய்கிறது, தேற்றுகிறது என்று வேதம் சொல்கிறார். அப்போ when anxious thoughts multiply within me, thy consolations they bring delight to my soul என்று ரொம்ப அற்புதமாக ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறார். அப்போ அதாவது when my anxious thoughts multiply within me, என் நெஞ்சத்தில் விசாரங்கள் பெருகுகிறது அப்படின்னு சொல்கிறார். கூடுகிறதல்ல, விசாரங்கள் என்ன செய்கிறது, பெருகுகிறது. அப்போ இதை நம்ம கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் குறிப்பாக கவனிப்போம் என்று சொன்னால், உலகத்திலேயே இந்த மென்டல் ஹெல்த்தை குறித்து ஒரு அவேர்னஸ் இருக்கார். அதாவது மன ஆரோக்கியத்தை குறித்து இப்போ தான் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் அதையெல்லாம் பெருசாக ஒரு 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 பொருட்டாக எண்ணினார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருக்கிறது நம்ம கவனித்தோம்.
ஆனால் இப்போ வாழ்க்கை முறையெல்லாம் மாறிடுச்சு. வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் அழுத்தங்கள் எப்படி இருக்கிறது? அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு கேட்டால் 2025 அமெரிக்காவில் ஒரு ஒரு சர்வே எடுத்திருக்கிறார்கள். அது வந்து ரொம்ப ஆத்தென்டிக் சர்வே. அதாவது நல்ல அதிகாரப்பூர்வமான, நல்ல இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி உண்மையான நல்ல குரூப், ரொம்ப அவர்களுக்கு அந்தஸ்துள்ள ஒரு ஒரு குரூப். அவர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு 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 சர்வே எடுத்திருக்கிறாங்க. அதில் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கடந்த வருஷம் 2025 மாத்திரம் 24, 25 அந்த கணக்கில் ஏறக்குறைய 1000 பேர் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. 1000 பேர் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருடைய சாட்சியெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். 1000 பேர் ஊழியத்தை விட்டு எதனால் போனாங்க அப்படின்னு சொன்னால், தப்பு தண்டா பண்ணனால அல்ல, அல்லது தவறான நடக்கையினால் அல்ல, இது எங்களால் தாங்க முடியலன்னு என்ன செஞ்சிட்டாங்க, ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்தேச்சியாக எங்களால் இந்த இந்த பேஸில் நாங்கள் எங்களால் ஊழியம் என்ன செய்ய முடியல. மறுபடியும் முறைகள் தவறாக இருக்கும் என்று சொன்னால் செயல்முறைகளும் எப்படி தான் இருக்கும், தவறாகத்தான் இருக்கும். இந்த அதாவது ஏப்ரல் மாதத்தில் 50 ஆத்துமாக்களை நாம் எப்படியாகிலும் சந்திக்க வேண்டும் என்று அந்த மாதிரி ஒரு முயற்சி இருக்கும் என்று சொன்னால், பின்ன இந்த மாதிரி தலைவலி வராமல் போவதற்கு கட்டாயம் வரத்தான் செய்யும். மறுபடியும் டார்கெட் ஓரியன்டேட்டடாக செயல்படணுமா, அதாவது ரிலேஷன்ஷிப், அதாவது பாருங்கள், லக்கை வைத்து செயல்படுவதா அல்லது உறவின் நிமித்தம் நடத்தப்படுவதா என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், வேதத்தில் என்ன போட்டிருக்கிறதோ அதை தான் நம்ம கவனிக்கணும். இதை கவனிக்கலை அப்படின்னு சொன்னோம்னா அவசியமில்லாத அழுத்தங்களை நாமே நம்முடைய தலைமையில் என்ன செய்வோம், வைத்துக்கொள்வோம். உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இயேசு உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போய் சுவிசேஷம் சொன்னாரா அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் அவர் என்ன செய்யலை, போகல. கப்பர்நாகுமுக்கு போனார், அவன் மறுபடியும் கலிலியாவுக்கு வந்தார், எருசலேமுக்கு போனார், கப்பர்நாகுமுக்கு போனார். எனக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே தான் என்ன செய்கிறாரு, அதுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு இல்லையா. ஆண்டவர்களை பல தேசங்களுக்கு எடுத்து உபயோகப்படுத்துவார்னு சொன்னால் தானே அது சூப்பரான தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அதில் நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடியாது. எப்போ பார்த்தாலும் சர்ச் ரோட்லேயே இருந்தோம்னா என்ன அர்த்தம், அவ்வப்போது எங்காவது என்ன செய்ய வேண்டும், போயிட்டு வந்தோம்னா தான் தேவன் எப்படி வல்லமையாய் நம்ம என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். ஒரு காலத்தில் ப்ராஸ்பெரிட்டி தியாலஜின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்கிறன்னு கேட்டால், உங்களிடம் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதோ, செல்வம் இருக்கிறதோ, அது உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய அறிகுறி என்று தவறான, அதாவது செல்வம் இருக்கணும், அதில் பைபிளெல்லாம் சொல்லியிருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அதுதான் அறிகுறி என்று ஒரு 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 அணுகுமுறை வச்சுருந்தாங்க. இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, பாப்புலாரிட்டி தியாலஜின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. பாப்புலாரிட்டி தியாலஜின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, எத்தனை பேருக்கு உங்களை தெரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார் என்பதற்கு அறிகுறியாக இருக்கிறது அப்படின்னு பைபிளில் ஒன்றும் சொல்லப்படல. அவர்களாக என்ன செய்கிறார்கள், இதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், எப்படியாகிலும் எல்லாம் நம்மளை குறித்து எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வீகமற்ற முறைமையில் செயல்படுவதின் விளைவு அவசியமற்ற அழுத்தங்கள் அவனுக்குள் என்ன செய்கிறது, வரக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பிதாவே பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், என்னால் முடிந்ததை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா? இல்லை. யோவான் 17:4, பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தியிருக்கிறேன், நீர் எனக்கு நியமித்ததை நான் என்ன செய்திருக்கிறேன் என்ன சொல்கிறார். அப்போ ஊழியத்தில் நான் சொன்ன அந்த சர்வேயில் நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டு சிலர் என்ன சொல்கிறாங்க, திரும்ப ஊழியத்துக்கு நாங்கள் வர்ற மாதிரி மனசே எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. காரணம், அவங்க எல்லாருமே மற்ற வேலையில் இருக்கிறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. மறுபடியும் முறைமைகள் தவறாக இருக்கும் என்று சொன்னால் பாருங்கள், செயல்முறைகளும் எப்படி தான் இருக்கும், தவறாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குது என்று கேட்டால் பாருங்கள், அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் மீது பெரிய அக்கறை கிடையாது, ஆனால் வேலை மாத்திரம் எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் ஒரு கண்ணோட்டம் இருக்கிறோம் இல்லையா. எனக்கு நீ எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேலை என்ன செய்து நடந்தாகணும். அது உனக்கு என்ன கஷ்டமோ, தலைவலியோ, காது வலியோ, அதெல்லாம் எங்களுக்கு பெரிய பொருட்டே அல்ல. இது எப்படி இருக்குன்னா, பார்வோனுடைய குணம்தான். பார்வோன் வந்து ஸ்லேவ் மாஸ்டர். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால் பாருங்கள், வைக்கோல் தரமாட்டேன், ஆனால் செங்கல்ல ஒரு எண்ணிக்கை கூட என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அது எப்படிங்க முடியும், அது முடியாட்டி அப்புறம் அடி வாங்குறதுக்கு எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். இப்போ அதே விதத்தில் இன்னொரு கோணத்தில் இருக்குது. நீங்கள் வேலை செய்யலைன்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு 1000 பேர் இருக்கிறபடினால இல்லையா, பிடிக்குதோ பிடிக்கலையோ கட்டாயம் என்ன செய்யணும். இப்படி ஒரு உலகத்தில் இருக்கிறதுனால அழுத்தங்கள் அதிகமாக என்ன செய்கிறது, வரக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இதெல்லாம் வேதம் ரொம்ப முன்கண்டு
இல்லையா, முன்னறிவிக்கக்கூடிய அற்புதமான வேதம். 2026 லைஃப்னுடைய, அதாவது வாழ்க்கை முறைமை இப்படி இருக்கும், எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது எப்படி அதை சரியான விதத்தில் கையாளணும், இதையெல்லாம் வேதம் ஏற்கனவே முன்கண்டு இருக்கிறது. ஆகினால தான் அவர் சொல்கிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் இருதயத்தை என்ன செய்கிறது, தேற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், when anxious thoughts multiply within me அப்படின்னு இருக்கிறோம். ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது, மறுபடியும் ஆங்ஸைட்டின்னு சொல்லும் பொழுது கவனித்து பார்த்தீங்க, இப்போ ரொம்ப அது அது கொஞ்சம் அந்த வார்த்தைகள் எல்லாம் பிரபலமாகிட்டு இருக்கார் இல்லையா. மருத்துவர்கள், நல்ல மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் அற்புதமான விளக்கங்களெல்லாம் அவங்க சொல்ல முடியும். இப்போ முதல்ல பாருங்கள், ஹார்ட் அட்டாக் அது கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ பேனிக் அட்டாக்குங்கிறது ரொம்ப கேள்விப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ இல்லையோ தெரியல. ஹார்ட் அட்டாக் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன அட்டாக் வருதுங்க, பேனிக் அட்டாக் வருகிறோம். ட்ரம்ப் அட்டாக் அது எப்போ வரும்னு சொல்லவும் முடியாது. நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறது தான், மூடு பொறுத்து இருக்கிறோம். அப்போ பேனிக் அட்டாக்குன்னு இருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா அதில் கஷ்டப்படுறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க இல்லையா. அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுவும் சிலருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்சம் விழிப்புணர்வெல்லாம் வருகிறார். ஆனால் பைபிள் அதெல்லாம் முன்னமே ஆண்டவர் ஞானம் உள்ளவர், நம்ம மீது அக்கறை உள்ளவர், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றின் மேலும் தேவன் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகினால தான் பாருங்கள், கல்வாரி சிலுவையில் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் இல்லையா. ஒரே தரம் செய்து முடித்ததினாலே அப்படின்னு பைபிளில் இருக்கிறது அல்லவா. இன்னொரு 5 வருடங்கள் கூட்டித்தாருங்கள், 10 வருடங்கள் கூட்டித்தாருங்கள், அதெல்லாம் தேவையில்லை. ஒரே தரம் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததின் மூலமாக நித்திய மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நித்திய மீட்புன்னு சொன்னோம்னா இட்டர்னல் ரிடம்ஷன் என்று இருக்கிறது. ரிடம்ஷன் இருந்தால்தான் ரெஸ்டரேஷனே வரும். மீட்பு இருந்தால்தான் மறுவாழ்வு வருவதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஆள் மீட்கப்படலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி மறுவாழ்வு வரும்? இது எப்படி எளிமையாக விளங்கிக் கொள்ளணும். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியில் இருக்கிறவனுக்கு மறுவாழ்வு எப்படி தர முடியும்? அதாவது குழியிலிருந்து அவனை என்ன செய்ய வேண்டும், படுக்க வேண்டும். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து கர்த்தரனை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தி, பாருங்கள், அடிகளை உறுதிப்படுத்தி என் வாயில் அவர் துதிக்கும் புது பாடலை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறோம். அப்போ குறிப்பு என்னவென்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், பாருங்கள், ஆங்ஷியஸ் தாட்ஸ் மல்டிப்ளையிங் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு கோணத்தில் எளிமையாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை குறித்து தான் கவலை. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை குறித்து தான் கவலை. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் குறித்து கவலைப்படும் பொழுது பல விஷயங்கள் என்ன செய்யும், சேர்ந்து கொள்ளும் இல்லையா. அந்த ஒரு விஷயம் பாருங்கள், இதை எப்படி ஒருவர் உதாரணப்படுத்தினார் என்று சொன்னால், வேற ஒரு கான்டெக்ஸ்டில் அது உதாரணப்படுத்தப்பட்டது. ஆனால் இதுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறோம் இல்லையா. நம்ம எல்லோரும் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்குறோம் அல்லவா. நீங்கள் ஒரு நூடுல்ஸ் மாத்திரம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா வராது. ஒன்று எடுத்திங்கன்னா என்ன செய்யும், எல்லாம் இன்றைக்கி நைட்டு ஒரு வேளை சாப்பிட்றீங்கன்னா வேணால் பயிற்சி பண்ணி பாருங்கள் இல்லையா. எடுத்தோம்னா மற்றதெல்லாம் ஒட்டிகிட்டு என்ன செய்யும், வரும். அதுபோல் ஒரு பிரச்சனை தான் மைண்டில் இருக்கிறது இல்லையா. ஃபீஸா, எக்ஸாமா, ஏதோ ஒன்று. அது ஒன்று நீங்கள் அந்த ஒரு எண்ணம், வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு எண்ணத்தோடு நிற்கிறது இல்லை. அது என்ன செய்யும் அப்படின்னா பெருக்கம், அதாவது கூடுதல் என்று சொல்கிறது காட்டிலும் அது என்ன ஆயிரும், பெருக்கம் இல்லையா. அப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது எக்ஸாம் அப்படின்னு மனசில் வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, எக்ஸாமை குறித்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டால் என்ன பண்ணுறது இல்லையா. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா இணைஞ்சு அவங்க சங்கீதக்காரன் சொல்கிறது சரியாக தான் போகிறது. எப்படி இருக்கிறது, என் நெஞ்சத்தில் விசாரங்கள் என்ன செய்கிறது, பெருகுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த விசாரங்கள் என்று சொல்லும் பொழுது எங்கள் கவனிப்பில் என்று சொன்னால், வரிஸ் பொதுவாக கவனித்தோம்னா கவலைன்னு சொல்கிறது. அதை இப்போ இந்த கோணத்திலும் கவனித்திருக்கிறோம் இல்லையா. கரிசனையில் ஆரம்பித்து தான் கவலையில் போய் நிற்கும் இல்லையா. பாருங்கள், இந்த கோர்வையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆகினால வரிஸ் இன்னும் ஆரம்பிக்கிறோம். கவலை கரிசனையாக இருக்கிறது, நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நாளில் என்ன ஆகணும், நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துக்குள்ளே போயிடும். அப்புறம் நடக்காமையே போயிட்டா அப்படிங்கிற ஒரு பயத்துக்குள்ளே போயிடும். அந்த பயத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கட்டாயம் இது நடக்கவே நடக்காது, அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சுது என்கின்ற ஒரு நிலைமைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம். ஆகினால்தான் பாருங்கள், பைபிள் சொல்கிறது, நான் மிகவும் பயந்தது எனக்கு என்ன செய்தது, நேரிட்டது. அது எடுத்தோன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த நிலைக்கு போகிறது இல்லை. இது ஒரு படிப்படியாக தான் அது என்ன செய்கிறது, போகக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால்தான் மறுபடியும் பொது அறிவு சொல்கிறது.
முளையிலேயே என்ன செய்ய வேண்டும்? கொள்ள வேண்டும். பொது அறிவுக்கு முன்னாடி வேதம் சொல்லுகிறது, பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு என்ன செய்யப்பட வேண்டும்? பிடுங்கப்பட வேண்டும் இல்லையா? அந்த மரம் வேரோடு பட்டு போயிட்டுன்னு இருக்கிறது அல்லவா? இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ வரிஸ் இருக்கிறது. இந்த வரிஸ்க்கு இன்னொரு அடிஸ்தானம் என்னவென்று கேட்டால் சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இந்த சந்தேகம் வந்துடுச்சுன்னா தான் பாருங்கள், இந்த சந்தேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிலையற்ற தன்மை அவனுக்குள்ளே வந்துடும். பைபிள் அப்படி இருக்கிறது அல்லவா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இருநாவுன்னு இருக்கிறது அல்லவா? பாருங்கள், அதனுடைய ரூட் வேர்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த இருநாவும் டெவலுக்கும் ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான். இன்னும் ஒரு வகையில் நிதானம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வேறெவர் there is division and double mindedness there is always the devilன்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் பிசாசு இருக்கிறானோ அங்கே இருமனம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அவனுடைய ஆளுகை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பிரித்து ஆளுவது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதனால சங்கீதம் 27:4 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், ஒன்று செய்கிறேன். பவுல் சொல்றார் அல்லவா, நீ பல காரியங்களை குறித்து கலக்கப்பட்டு, அதாவது கவலைப்பட்டு கலங்குகிறாய் எங்கே சொல்கிறாரு? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் பல விஷயங்களை குறித்து கலக்கமடைந்து வருத்தப்பட்டு என்ன செய்கிறாய்? கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே அப்படின்னு சொல்கிறார் அல்லவா? அப்போ இந்த அதாவது உங்கள் எண்ணங்களில் பிரிவினை ஏற்படுத்தி விட்டால் உங்களுடைய செயல்லையும் என்ன வந்துடும்? டிவிஷன் வந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? எண்ணத்தில் ஸ்திரம் இல்லை, ஒரு மனம் இல்லை என்று சொன்னால் அங்கே பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதை செய்கிறதா அதை செய்கிறதா அப்படின்னா நீங்கள் மறுபடியும் செயலில் என்ன வந்துடும்? பிரிவினை வந்துடும். அந்த செயலில் பிரிவினை வந்துடுச்சின்னு சொன்னோம்னா பொருளாதாரத்தில் என்ன செஞ்சிடுவான்? பிரித்து விட்டுருவான். இப்படி பிரித்து விட்டுறதுனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், ஹி வில் டைல்யூட் யூ. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஸ்திரத்தன்மை இல்லாதபடிக்கு ரொம்ப நீர் விட்ட ஆள் மாதிரி கலரெல்லாம் இருக்கும், ஆனால் அதில் என்ன இருக்காது இல்லையா? எந்த டீயில் மனம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்படி சொன்னால் சிலருக்கு புரியுங்கிறதுக்காக சொல்லிட்டுருக்கோம். அதனால் ஒன்று இருக்கிறது, ஆனால் இன்னொன்று இல்லாமல் போயிடுது. இப்படி நீர்விட்ட ஒரு நிலையில் நம்ம வைப்பதுனால, டைல்யூட்டடாக இருக்கிறதுனால, இன்னொரு ஆங்கில பதம் எப்படி இருக்குது என்றால் ஸ்ப்ரெட் ஸோ தின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பரவலாக இருக்கிறபடினால எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் நம்மால் ஏற்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுவாங்க. இதுக்கெல்லாம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் சந்தேகம். எங்கே தான் ஆரம்பிக்கிறதுங்க? சந்தேகம். மறுபடியும் இந்த சந்தேகம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சந்தேகத்தினுடைய முதல் வேறே இருக்கிறது. அப்படி சொன்னாரா அப்படின்னு கேட்குறான். அப்படி சொன்னாரா அப்படின்னு கேட்ட உடனே, சொன்னாரான்னு கேட்டோடனே கேள்விக்குறி போட்டுக்கிறான் இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னோம்னா அவன் சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அவன் எழுப்பக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு பதில் இல்லை என்று சொன்னால் அவன் சொல்லக்கூடிய பதிலை நீங்கள் நம்ப வேண்டியது வரும். திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான அடிப்படையான விஷயம். அவன் கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிற பதிலுக்கு நீங்கள் நம்பித்தான் ஆகணும் இல்லையா? ஆகினால தான் மெய் தெரியாவிட்டால் பொய்யை நம்பித்தான் ஆக வேண்டும். வேறு வழியே கிடையாது. இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் த ட்ரூத் யூ ஹாவ் டு பிலீவ் இன் த லை. நீங்கள் சத்தியம் தெரியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் பொய்யை நம்பித்தான் ஆக வேண்டும். காரணம் வேறு ஆப்ஷனே நமக்கு இல்லை. ஆகினால தான் பாருங்கள், விசாரங்கள் எப்படி பெருகுகிறது. ஹவு டஸ் ஆங்ஷியஸ் தாட்ஸ் மல்டிப்ளை விதின் மீ அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்கு சந்தேகங்கள் வருகிறதோ, சந்தேகங்கள் வந்த மாத்திரத்தில் பாருங்கள் அதை மேற்கொள்ள நமக்கு முடியவில்லை என்று சொன்னால் இந்த சந்தேகங்கள் நமக்குள் பெருக்கத்தை என்ன செய்கிறது? ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை இன்னும் ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை பாருங்கள், இப்போ பைபிள் இருக்கிறது. அதான் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் வரைக்கும் ஐ பிலீவ் த ஹோல் பைபிள். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? 1 அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் மற்றும் முற்றிலுமாக நான் நம்புகிறேன். இல்லை அதில் ஒரு அதிகாரம் மாத்திரம் எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அதிகாரத்தில் சந்தேகப்படுறவன் ஏன் மற்ற அதிகாரத்தில் சந்தேகப்பட முடியாது? சந்தேகப்படுறது வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஆங்கிலத்தில் எப்படி சொல்வார்? இஃப் இஸ் நாட் லார்ட் ஆஃப் ஆல் இஸ் நாட் லார்ட் அட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் தேவனாக இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால் அவர் ஒன்றுக்கும் தேவனாக இருக்க முடியவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. சங்கீதம் 119. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. 128வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் பல முறை இவைகளெல்லாம் நாம் கவனித்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஏன் இந்த சந்தேகத்தை ஜெயிக்கல அப்படின்னா, சந்தேகம் வந்து விட்டாலே விசாரங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பெருக ஆரம்பிச்சிடும். இது எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை.
அதனால் எல்லாரும் ஜெயிச்சே ஆகணும். சொல்லுங்கள், எல்லாரும் என்ன செய்தே ஆகணும்? ஜெயிச்சே ஆகணும். இப்போ உங்கள் சந்தேகத்தை நான் ஜெயிக்க முடியாது. உங்கள் சந்தேகத்தை நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும் இல்லையா? குடும்பத்துக்குள்ளே சந்தேகம் வந்துருச்சு, கணவன் மனைவி உறவுக்குள்ளே சந்தேகம் வந்துருச்சு இல்லையா? இந்த சந்தேகம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா சாத்தான் வந்துட்டான்னு தான் அர்த்தம். அவனை எப்படி தான் ஜெயிக்க முடியும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாகும். 127 கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஆதலால் நான் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் என்ன செய்கிறேன்? பிரியப்படுகிறேன். இப்பொழுது வாசிங்கள். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் என்ன செய்கிறேன்? அப்போ செம்மை எதுன்னு தெரியலன்னா பொய் எதுன்னு எப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்த முடியும்? அதனால தான் மறுபடியும் இந்த வார்த்தை ரொம்ப, எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகள். ஏன் அதை மறுபடியும் அழுத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த விஷயத்தில் சரியாக சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு உலகத்தில் சொல்கிறாங்க. அப்படி தானே? அதாவது பைபிளில் பொருளாதாரத்தை குறித்து ரொம்ப அற்புதமான பிரமாணங்கள் இருக்கிறது. அது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இருக்கிறது அல்லவா? அதெல்லாம் எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க? பைபிள்லேருந்து தான் எடுத்துருக்குறாங்க அல்லவா? அப்போ பணத்தை குறித்ததான முக்கியமான அவசியமான விசேஷமான கோட்பாடுகள் இது எல்லாமே பைபிள்லேருந்து எடுத்துருக்குறாங்க. அது ஒர்க் பண்ணுதா? கட்டாயம் என்ன செய்யும்? ஒர்க் பண்ணும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பொருளாதாரத்தை குறித்து பைபிள் சிறப்பாக சொல்லியிருக்கிறது அப்படின்னு மெச்சிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பொருளாதாரத்தை குறித்து பைபிள் சிறப்பாக சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, திருமணத்தை குறித்தும் என்ன தான் சொல்லும்? சிறப்பானது தான் என்ன செய்யும். ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பொருளாதாரம் சூப்பராக இருக்கிறது, ஆனால் திருமணம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்லுகிறேன், ஒன்று இது 100க்கு 100% உண்மை. இதில் 10% இல்லையா கொஞ்சம் குறைவு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்த 90 குறைவாக மாறுவதற்கு உங்கள் எண்ணத்தில் மாறுவதற்கு, இதில் அல்ல, யாருடைய எண்ணத்தில்? உங்கள் எண்ணத்தில். எதுக்கு? அதுக்கும் நெஞ்சில் விசாரங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சத்தியத்தின் மீதோ வாக்குத்தத்தத்தின் மீதோ சந்தேகம் நமக்குள்ளே வராமல் போகாது, வரும். அதை ஜெயிக்க தெரியல அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், ஆங்ஷியஸ் தாட்ஸ் வில் பிகின் டு மல்டிப்ளை. அதாவது நெஞ்சில் விசாரங்கள் பெருகக்கூடியதாக என்ன செய்யும்? மாறிடும். எத்தனை பேருக்கு நான் அதை இப்போ இவ்விதம் சொன்னால் விளங்கிக்கலாம் என்று நினைங்க. பாருங்கள், அந்த நியூஸ் வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, கேட்டுருக்கீங்களா? அந்த நியூஸ் என்ன ஆயிடுச்சுங்க? வைரல் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரத்தில் வைரல் ஆச்சு? 1 மணி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? வைரல் ஆயிடுச்சு. உலகம் முழுவதுக்கும் என்ன செஞ்சது? தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ குயிக்காக பரவிருச்சுன்னு சொல்கிறாங்கல்லவா? சந்தேகம் உங்கள் மனதில் ஒரு மூலையில் ஆரம்பித்தால் இதுவும் வைரல் ஆயிரும். அப்போ உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யும்? இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சந்தேகம் கட்டாயம் வரத்தான் செய்யும். சந்தேகத்தை சத்தியத்தினால தான் ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், சந்தேகத்தை எதனால தான் ஜெயிக்க முடியும்? இப்போ பண விஷயத்தை குறித்து ஒரு சந்தேகம் வருது, அதை நீங்கள் ஜெயிக்கல அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பண விஷயம் எதையெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு என்னவா மாறிடும்? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? பணம் கனெக்ட் ஆகாத விஷயம் என்ன இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில்? எல்லாத்துலேயுமே என்ன இருக்கிறது? பணத்தினுடைய ஒரு இணைப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்குது. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம், நமக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, இது எதெல்லாம் இணைக்கப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் நமக்கு என்ன இருக்கிறது? பிரச்சனை இருக்கிறது இல்லையா? எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வரத்தான் செய்யும். எல்லாருக்குள்ளேயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்க தான் செய்கிறது. அவர்கள் இன்னும் ஒரு அற்புதமான உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எளியாவும் நம்மை போல் எப்படிப்பட்ட மனுஷன் தான். இப்போ யோவான் ஸ்நானகனை தான் உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன் இல்லையா? நீர் தானா இன்னொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? யார் இவர்? யார் கேட்குறவர்? யார்? யோசிச்சு பார்த்தீங்களா? கேட்குறவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்திரீகளிலே பிறந்த இவனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி வேறு யாருமே இல்லைன்னு யார் சொன்னது? இயேசுவே இவரை குறித்து அற்புதமான சாட்சி சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டோம்னா, நீர் தானா இன்னொருவர் வர காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா மறுபடியும் இதை இன்னும் முன்பு நாம் தியானித்திருக்கிறோம். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு யார் முதல்ல அடையாளம் கண்டு சொன்னது? யார்? யோவான். இப்போ இவருக்கு என்ன வந்திருக்கிறது? இப்போது சந்தேகம் வந்திருக்கு. அதனால் நம்ம எல்லாரும் சோர்ந்து போக வேண்டாம். அவருக்கே சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் வராமல் போகுமா? என்ன வரத்தான் செய்யும். அவரே ஜெயிச்சாருன்னு சொன்னால் நாமளும் கட்டாயம் என்ன செய்தாகணும்? ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படி இயேசு விட்ட ஆள் அனுப்புகிறார். இயேசு என்ன பதில் சொல்கிறாரு? நான் தான் சொல்லலை. சொல்லுங்க, என்ன சொல்லலை?
நான் தான் சொல்லலை. குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனத்தை வாசித்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால இந்த கேள்விக்கு பதில் எங்கே இருக்கிறது? வார்த்தை. ஏன் நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு நாம் கேட்குறோம். ஏன் நீங்கள் வாசிக்கக்கூடாதான்னு அவர் கேட்குறாரு. இது எங்கே போய் முடியறது? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியாது. நீர் தானான்னு கேட்டால் நீர் நான் தானே சொல்லிட்டு போக வேண்டியதானே சிம்பிளாக. ஏன் அதுக்கு போய் குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர் அங்கே குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள், மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் நான் செய்யாமல் யார் செய்ய முடியும்? நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நான் சொல்கிறேன், நம்ம வசனத்தை வாசிக்க 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 கர்த்தர் நம்முடைய மனதை புதிதாக்க 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 இந்த விசாரங்கள் பெருகக்கூடிய இடத்துல ஆறுதல்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். எத்தனை பேர் புரிந்த ஆமேன் என்று சொல்ல முடியும்? இல்லையா? பாருங்கள், அதனால தான் சமாதானம் நதியை போல என்ன இருக்கிறது அல்லவா? சமாதானம் எப்படி இருக்கிறதுங்க? நதியை போல பெருக்கெடுத்து ஓடக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிருபை கர்த்தர் நமக்குள்ள கட்டாயம் கொண்டு வருவார். இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய கரம் தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற விஷயம் அல்ல. கரம் தட்டுவது தவறும் அல்ல. சத்தியத்தை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது வரி இருக்கிறது, அப்புறம் சந்தேகம் வருகிறது இல்லையா? அதான் அந்த வார்த்தையில் அதெல்லாம் இருக்கிறது இல்லையா? அதாவது டவுட்ஸ் ஆர் மல்டிப்ளைங் வித்இன் மீ. எனக்குள்ள சந்தேகங்கள் என்ன செய்கிறது? பெருகுகிறது. சீஷர்களுக்கு சந்தேகம் வந்துச்சா? கட்டாயம் வந்துச்சு. அவர்களுக்குள்ளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள்னே என்ன செய்கிறார்? கேட்குறார். ஒரு குறிப்பிட்ட மத்திய 14, 30, 31 கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே பயமும் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, அற்ப விசுவாசமும் இருக்கிறோம். 3 விஷயமும் சம்மந்தப்பட்டு இருக்கிறோம். போன வாரம் அதை குறித்து நம்ம கவனித்தோம். அவன் மூழ்கையில் ஆண்டவரே என்ன செய்யும்? ரட்சியும் என்று சொல்கிறார். எதுக்கு இவ்வளவு வாசிடலாமே? மத்திய சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் கவனிச்சு எப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிப்பது அவசியம். மத்திய சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் பாருங்கள், 30ஆம் வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து. சரிங்க, பயந்து உடனே அதுக்கு அடுத்த ரியாக்ஷன் அங்கே இருக்கிறது. இப்போ நாம் கவனிக்க வேண்டியது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இல்லையா? இப்போ ரிவர்ஸில் போனோம்னா ஒரு விதத்தில் நமக்கு புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தேகம் இருக்கிறது. சந்தேகம் வந்தோடனே விசுவாசம் என்ன ஆகிவிட்டது? பலமாக இருக்க வேண்டிய விசுவாசம் அற்பம் என்று சொன்னால் வீக் ஃபெய்த் ஆகிடும். அதாவது எப்படி சொல்லலாம்? விசுவாசமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன விசுவாசம்? யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த்துன்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வகையில் சொல்லணும்னா வீரியம் என்ன செய்து விட்டது? குறைந்து விட்டது. அது 100 வாட்ஸ் பல்பு தான், ஆனால் 0 வாட்ஸ் மாதிரி எரியுது. பல்பு தானா? ஆமாம், எரியுதா? எரியுது. ஆனால் எரிய வேண்டிய விதமாக எரியல. அதனால தான் இந்த மாதம் வாக்கு தத்தத்தையும் நினைவு கூறுவது நல்லது. மங்கி எரிகிற 0 வாட்ஸ் பல்பை நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அவர் ஆஃப் பண்ணி தூக்கி குப்பையில் போடாமல் அதை பிரகாசிக்கும்படி செய்ய மட்டும், நியாயத்துக்கு வெற்றி கிடைக்கும் மட்டும் அவர் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. ஆகினால இன்றைக்கு அப்படியே மங்கி வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மங்கா வாழ்வை இல்லை, ஒருத்தர் மாங்கா வாழ்வைன்னு பாடினார். நான் சொல்ல விளங்கிக் முடிகிறதா? மங்கா வாழ்வை எனக்கு தருவீர், மன்னா தொழுதிடுவோம் பாடுறோம் அல்லவா? அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம எதை கவனித்து கொண்டிருக்கிறோம்? சந்தேகம் இருக்கிறது, அற்ப விசுவாசம் இருக்கிறது, பயம் இருக்கிறது இல்லையா? அந்த பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் பிரமாண ரீதியாக சம்பந்தம் இருக்கிறது இல்லையா? ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் தானே. வாட் யூ ஹியருங்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசம் எதனால் வருகிறது? கேள்வினால் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. பயமும் கேட்கறதுனால வரும். நியூஸ் பார்க்கும் பொழுது என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. எதை பார்ப்பதினால், எதை கேட்பதினால்? அங்கே தான் விஷயம் புரிஞ்சுக்கணுமா? பை பிரின்சிபிளுக்கு ரெண்டுக்கு சம்மந்தம் இருக்கிறது. அப்போ குறிப்பு என்ன நம்ம கவனித்து கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், சந்தேகம் இருந்துச்சுன்னா விசுவாசத்தில் பலவீனம். அதனால தான் ரோமர் 4ஆம் அதிகாரம் கவனிப்பது நல்லது. அவன் இவ்வளவேனும் சந்தேகப்படாமல் எப்படி இருக்கிறதுங்க? விசுவாசத்தில் பலவீனப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாம் குறிச்சிருக்கிறது அல்லவா? அப்போ அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரலன்ட்டு கிடையாது, வந்துச்சு. ஏனென்றால் நீங்கள் மறுபடியும் ஆதாயமெல்லாம் கவனித்து வாசிச்சிங்கன்னா சந்தேகத்தில் தான் நிறைய இடத்துல பேசுகிறார் இல்லையா? ஆண்டவரை இன்னும் எனக்கு என்ன செய்யவில்லை, தரவில்லை அப்படின்னு சொல்கிறார். நான் பாருங்கள், அடுத்த வருஷம் நான் வரும்பொழுது வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்ன பொழுது அவன் இல்லையா முகங்குப்புற விழுந்து சிரித்து இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமானு சொல்கிறார் இல்லையா? அதனால தான் ஈசாக்குக்கு பேரே என்ன வச்சுட்டாங்க?
நகைப்பு, சிரிப்பு என்ன செஞ்சிட்டாங்க, வச்சு விட்டாங்க. காரணம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார். ஆனால் கற்றுக் கொடுக்குறார் இல்லையா, நீ சிரிச்சிட்டீல்ல அவ்வளோதான், இனி உனக்கு கொடுக்கணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லலையே இல்லையா. மறுபடியும் அவரை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறாரு. சந்தேகம் வந்துடுச்சுன்னா விசுவாசத்தில் என்ன வந்துடும், நமக்கு பலவீனம் வருகிறது. அப்புறம் பயம் நமக்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் இது வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் தேவ கிருபையினால் எல்லாரும் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவனாக இருக்கிறார். அப்புறம் பாருங்கள், ஆங்ஸைட்டி என்று சொல்லும் பொழுது கவலை இருக்கிறது, ரெண்டாவது சந்தேகம் இருக்கிறது. ட்ரபிள்டு தாட்ஸ்ன்னு ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ட்ரபிள்டு தாட்ஸ்னால் என்னன்னா பயமுறுத்துகிற எண்ணங்கள். சொல்லுங்கள், என்ன எண்ணங்கள்ங்க? பயமுறுத்துகிற எண்ணங்கள். சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் திடீர்னு நைட்டு பயமாக இருக்குதுன்ட்டு வருவாங்க. என்ன பயமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் என்னவா இருக்கிறது, பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் பெரிய பெரிய ஆட்கள் ஆனதுக்கப்புறமும் சில நேரத்தில் ட்ரபிளிங் தாட்ஸ்னு என்ன அர்த்தம்னா, ஒரு வகையில் சொல்லணுன்னா இப்படி நடந்துருச்சுன்னா, இப்படி நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மைண்டில் என்ன செய்யும், வரும் பொழுது அப்பொழுதே அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கட்டாயம் என்ன செய்யணும், கிருபை செய்வார். அதுக்கெல்லாம் வசனங்கள் எல்லாம் இருக்கிறோம் இல்லையா. வாசிடலாமா? வாசிட்டா தான் நல்லது. நினைவுக்கு வரும் பொழுதே வாசிப்பது நல்லது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஏன்னா இந்த சஜஷன்ஸ் வந்து பிசாசு கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். சஜஷன் சொன்னால் என்ன அர்த்தம்னா, இப்படி நடந்தால் என்ன பண்ணுவேன், இப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தை என்ன ரீதியாக இருக்கும் பொழுதே ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால், அது செயலாக்கத்துக்கு வருவதற்கும் என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அல்லவா? அதனால ஜெயிச்சே ஆகணும். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம 3லிருந்தே கோர்வை இருக்கிறது. நாங்கள் மாம்சத்தின் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள். அதாவது நாங்கள் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய முறைமைகள் மனுஷிகமான முறைமைகள் அல்ல, தெய்வீகமான முறைமைகள். முன்பு நான் உங்களுக்கு சொன்னது போல, கற்றுக்கொண்டது போல, நாம் தேவ மனிதர்களாக இருக்கிறோம். மனிதர்கள் தான், ஆனால் என்ன மனிதர்களாக இருக்கிறோம், தேவ மனிதர்கள். அதனால் மனுஷனாக இருந்தாலும் தெய்வீகமான முறைமைகளை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான அரண்கள் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொன்னோம்னா எப்படி உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போது பாருங்கள், சில நேரங்களில் சில எண்ணங்கள் நம்முடைய மனதில் இருக்கிற அந்த எண்ணங்கள் வந்து நாள்பட ரொம்ப உறுதியாகி பாருங்கள், இதை எவ்விதம் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போது இன்னொரு உதாரணம் சொன்னால் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கில்ட் அண்ட் ஷேம்னு சொல்கிறது. கில்ட்னா குற்ற உணர்வு. சொல்லுங்கள், கில்ட்னா என்னங்க, ஒரு குற்றம் செய்யும் பொழுது தவறு என்கின்ற ஒரு உணர்வு. அது வந்து சரியான ஒரு நிலை தான். அந்த உணர்வு இருந்தால் தானே நான் குற்றம் பண்ணியிருக்கிறேங்கிற ஒரு ஒரு உணர்தலும் மனம் திரும்புதலும் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ ஷேம்னு சொல்லும் பொழுது அது அதை காட்டிலும் இன்னொரு கொஞ்சம் ஆழமான ஒரு நிலை என்று நிதானிக்கப்படுகிறது. எப்படி என்று கேட்டால், குற்ற உணர்வு என்று சொல்லும் பொழுது நான் குற்றம் செய்திருக்கிறேன் என்கின்ற, ஐ ஹவ் டன் சம்திங் ராங் என்கின்ற ஒரு உணர்வு. ஆனால் ஷேம் என்று வரும் பொழுது, வெட்கம், அந்த நிலை வரும் பொழுது எப்படி இருக்கு என்று கேட்டால், ஐ ஹவ் டன் சம்திங் ராங் என்று சொல்வதை பார்க்கலாம், ஐ ஆம் ராங். எப்படி இருக்கிறேங்க, நான் சொல்கிற வித்தியாசம் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் தவறு செய்திருக்கிறேன் என்ற நிலை மாதிரி நான் தவறாக இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் எப்படி இருக்கிறேன், நான் தவறாக இருக்கிறபடினால் சரியானதை என்னால் செய்ய முடியவே. நான் சொல்வது எத்தனை பேர், அதனால தான் சிலருக்கு இல்லைப்பா உன்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் ஆயிரம் தடவை தோளில் தட்டி சொன்னாலும் அதை ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்குதுன்னு சொன்னால், நான் தப்பு செஞ்சிருவேன்னு அந்த பயம் கிடையாது, நான் தப்பாக இருக்கிறதுனால சரியாக செய்வதற்கு என்னால் முடியவே. இப்படிப்பட்ட ஒரு அரண், இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு வேர் மனதில் இருக்கும் என்று சொன்னால் பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் உளவியல் முறைமையிலெல்லாம் அதையெல்லாம் வேரோடு அகற்றணும்னு சொல்லிட்டு பல விதங்களில் பலவிதமான முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க, மெச்சிக்கொள்ளணும். ஆனால் பைபிளில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய போராயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன போராயுதம் என்று கேட்டால், தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் புரிந்த ஆமை, இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யக்கூடிய அற்புதமான வார்த்தை. விளைவு என்னவென்று கேட்டால், அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள்னு சொல்லும் பொழுது பாருங்கள், நமக்குள்ளேயே ஆர்கியூமெண்ட்ஸ் போகுது இல்லையா, நம்ம மைண்டுக்குள்ளேயே
சில ஆர்கியூமெண்ட்ஸ். இப்படி நான் முன்பு சொன்னது போல், இப்படி நடந்தால் என்ன பண்ணுவேன், அப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன், இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், இதெல்லாம் உனக்கு வாய்க்காமல் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மற்றவங்கெல்லாம் யாரும் நமக்கு சொல்லலை. நம்முடைய மனமே நமக்குள் என்ன செய்கிறது, இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்புகிறோம் இல்லையா. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை. என்னுடைய சுருக்கம் எப்படி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான மேட்டிமையான எந்த எண்ணம்னு இருக்கிறது அல்லவா, சிம்பிளாக அதை ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால், தேவ சித்தத்துக்கு முரணாக வரக்கூடிய எந்த எண்ணமாக இருந்தாலும், சொல்லுங்கள், தேவ சித்தத்துக்கு முரணா. இங்கே தான் இன்னொரு சேலஞ்ச் இருக்கிறது. தேவ சித்தம் தெரிஞ்சாதான் இது முரணுன்னு நமக்கு தெரியும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த எண்ணம் அதுக்கு முரணாக இருக்கிறதுன்னு தெரியும். தேவ சித்தம் எப்படி தெரியும்? ஞாயிற்றுக்கிழமையில் கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் தேவ சித்தம். தேவ சித்தம் தான் வார்த்தைக்கு முரணாக வரக்கூடிய எந்த எண்ணத்தையும் மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஆனால் வர்ற எண்ணமே வசனத்துக்கு முரணாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லவா. நான் சொல்வது நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிகிறது? இப்போ ஒரு எண்ணம் வருது. இப்போ சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கும் பொழுது வர்ற எண்ணம்லாம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் உங்கள் பிரசங்கத்தையும் கவனிக்கிறது இல்லை. நான் சொல்ல வேண்டிய முடிக்கிறதா? அப்போ சபையில் தான் உட்காந்துட்ருக்குறோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவ்விதம் சொன்னாலும் நலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பைபிளே இருக்கிறது இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்படிக்கு தாவீது ஏவப்பட்டான்னு இருக்கார். இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்படிக்கு தாவீது ஏவப்பட்டான்னு ஒரு இடத்துல இருக்கார். இன்னொரு இடத்துல எண்ணும்படி பிசாசு அவனை ஏவினான்னு இருக்கிறார். அப்போது எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் யாரிடமிருந்து வருகிறது? நாங்கள் முதல்ல குழம்பி தான் வந்திருக்கிறோம். இப்போது தெளிவாகத்தான் போவீர்கள். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? என்ன வேண்டும் என்று பிசாசு அவனை என்ன செய்தான்? ஏவினான் இல்லையா. ஏவும் பொழுது மறுபடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜாவுக்கு டேட்டா கட்டாயம் தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும். 10 வருஷத்துக்கு சென்சஸ் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா. சென்சஸ் எடுக்கணும், எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதை கரெக்டு தானே. பைபிளில் ஒரு புக்கு பேர் என்ன தான், என்னாகும் தானே. அப்போ அவரே கரெக்டாக இப்போ என்ன தப்பு இருக்கிறது அப்படின்னு யோசிக்கலாமா யோசிக்கக்கூடாதா இல்லையா. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டார்கள் மீதம். அப்போ நீங்களும் கணக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அவர் கணக்கு பார்க்குறாரு, இவன் சொல்கிறது தானே தப்பாக இருக்குது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் எதை சொன்னாலும் சரியாக தான் சொல்லுவார். இவன் பொய்யனும் பொய்க்கெல்லாம் இப்படிதான். அதை எப்படி சொல்லலாம்னா, இதை இன்னொருத்தர் சொல்லியிருந்தா நான் நம்பியிருப்பேங்க, ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். நான் சொல்ல புரிகிறதா? ஒரு பிரசங்கர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். அதாவது, இவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் சொன்ன வார்த்தையின் மீது சந்தேகம். இவன் பொய்யனும் பொய்க்கெல்லாவும் பிதாவாக இருக்கிறவன் சொல்கிறத நம்புகிறோம். இதுதான் பாவத்தினுடைய ஒரு கொடூரம் இல்லையா. நம்ப வேண்டியதை நம்மளால் நம்ப முடியல, நம்பக்கூடாததை நாம் நம்புகிறோம். எதுக்கு இதை சொல்லி கொண்டு இருக்கிறேன்? ஏவப்படுகிறான். அதனால் சில எண்ணங்கள் வரும். அதனால தான் டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எந்த எண்ணம் வந்தாலும் அதை கொஞ்சம் ஜெபத்தில் வைப்பது நல்லது இல்லையா. ஜெபத்தில் வைக்கும்போது இதை எப்படி நான் உங்களுக்கு உதாரணப்படுத்தியிருக்கிறேன், எனக்கே ஞாபகம் வருது. எப்படின்னு சொன்னோம்னா, ஒரு காலத்தில் இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இல்லையா, துணி துவைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் பக்கெட்டில் கொஞ்சம் பவுடரை போட்டு ஊற வச்சுருவாங்க துணியை. ஞாபகம் இருக்கிறதாமா? சங்க காலத்தில் அப்படி தான் அவர்கள் துவைத்து கொண்டு இருந்தார்கள். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? வச்சுருப்பாங்க. வச்சுருக்கும் பொழுது அந்த ஊறும் பொழுது சில அழுக்கெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். சில அழுக்கு கொஞ்சம் கும்முவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் தேய்ச்சோம்னா போயிடும். சிலது கும்முனம்னா என்ன செஞ்சிடும்? சிலர் 4 டம்முன்னு என்ன செய்வாங்க, கட்டினா போயிடும். எதுக்கு இந்த உதாரணம் பட்டுறோம்னு சொன்னோம்னா, ஜெபத்திலேயே போக வேண்டியதெல்லாம் போயிடும். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அதனால தான் அவர்கிட்ட போய் அவருடைய ஆலோசனை கேட்காம நமக்கு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தவறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வசனத்துக்கு சில மறுபடியும் பிசாசு அவனும் விவரம் தானே இல்லையா. மத்த 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஓ, நீங்கள் அப்படி வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான்? நானும் சங்கீதம் 91 சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? நீ தாள குதியும், அப்பொழுது தூதர்கள் உண்மை என்ன செய்வார்கள்?
ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாரு? இப்படியும் எழுதியிருக்கிறது. எப்படி எழுதியிருக்கிறது? உன் தேவனாகி கர்த்தரை என்ன செய்யாதிருப்பாயாக. எப்படி ஜெயிக்கிறார் இந்த மறுபடியும் பிசாசு வந்து பாருங்கள், எண்ணம் தானே இல்லையா, சஜஷன் தான் நமக்கு. அப்படி தான் இப்போ எத்தனை பேருக்கு பிசாசு நேரில் வந்து இல்லையா நம்மளை வந்து சோதனைக்கு உட்படுத்துகிறான். நம்மளை நேரில் வந்து உட்படுத்துகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ முக்கியம் கிடையாது இல்லையா. ஜூனியர் சப் ஜூனியரை தான் அனுப்பிச்சுடுறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? குறிப்பு என்ன சொன்னால், எண்ணங்கள் தான் வருகிறது. இந்த எண்ணங்கள் வரும் பொழுது பாருங்கள், எண்ணத்தை ஜெயிப்பதற்கு இல்லைன்னா அந்த எண்ணம் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், வேறு கொள்ளுதுன்னு சொன்னோம்னா நெஞ்சத்தில் விசாரங்கள் என்ன செய்கிறது? பெருக ஆரம்பிக்கிறது. அந்த பெருக்கத்துக்கு முன்பதாகவே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எப்படி செய்ய முடியும்னா 5ஆம் வசனத்தில் நம்ம கவனித்தோம் இல்லையா. 2 கொரிந்தியரில் நம்ம வாசித்தது போல் 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களை எப்படி இருக்கிறது? மேட்டிமையான எண்ணத்தையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அப்போ எனிதிங் தட் இஸ் கான்ட்ரரி டு காட்ஸ் வில், ஒரு தேவ மனுஷன் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், இஃப் யுவர் திங்கிங் இஸ் நாட் இன் லைன் வித் காட்ஸ் வேர்ட், யுவர் திங்கிங் ராங் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய சிந்தை தேவ வசனத்தின்படி இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் சிந்தையே எப்படி இருக்கிறது? தவறாக இருக்கிறது. ஆனால் தான் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே என்ன செய்து கொள்ளுங்க. அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அதைத்தான் சிந்திக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் என்னால் தான் சிந்திக்க முடியலையே. அதனால தான் மறுபடியும் கோர்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்றை குறித்தும் எது கவலைக்குரியதாக இருக்கிறதோ அதை ஜெபக்குறிப்பாக மாற்றுங்கள். பல முறை நம்ம அதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். டோன்ட் பி ஆங்ஷியஸ் அபவுட் எனி திங் பட் ப்ரே அபவுட் எவ்ரி திங் அப்படின்னு இருக்கிறோம். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளதாக காத்துக்கொள்ளும். அந்த காத்துக்கொள்வதின் விளைவுதான் 8ஆம் வசனம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ இவைகளையும் என்ன செய்யுங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், எனிதிங் தட் இஸ் கான்ட்ரரி டு காட்ஸ் வில், இந்த எண்ணம் நமக்குள் வரும் பொழுது எல்லாருக்கும் வரும். யாரும் விதிவிலக்கு அல்ல. பெரிய மூத்த ஊழியர் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. அவங்க நிலையில் அவங்களுக்கு பெரிய சவால்கள் இருக்கிறது. இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு புதுசாக வந்திருக்கிறாரு. அவருடைய நிலைமைக்கு அதை நான் எவ்விதம் உங்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கிறது, பரீட்சை கட்டாயம் வைக்கிறான் இல்லையா. அதே போல் பாருங்கள் இல்லையா, நீட் எக்ஸாம் வருகிறது, மற்ற பரீட்சைகளெல்லாம் வருகிறது. அதுக்கு ஏற்றாறு போல் அவங்களுக்கு என்ன இருக்கிறது, சவால் இருக்க தான் செய்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய நிலைமையில் நாம் எங்கே இருந்தாலும் அதற்கேற்ற சவால் இருக்கிறது, அதற்கேற்ற வெற்றியையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற சவால் தான் வந்திருக்கிறது. நீங்கள் கட்டாயம் ஜெயிக்க முடியும். நான் சொல்வது திரும்ப சொல்ல முடியாது, நீங்கள் எந்த நிலை. ஏனென்றால் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு கர்த்தர் என்ன கொடுப்பதில்லை. அப்போது இதை எப்படி இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன்கிட்ட போய் 10ஆம் வகுப்பினுடைய கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது நியாயமே இல்லை. அது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுடைய நிலைமை அதே நிலையில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றார் போல தான் சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் அதை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும். ஆகினால்தான் ஆபிரகாமை ஒரு தடவை நினைவு போட்டணும். இந்த கான்டெக்ஸ்டில் ஒருவேளை உங்களுக்கு அது நினைவு இருக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதான் முதல் கான்வர்சேஷன். ஆண்டவருக்கும் ஆபிரகாம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே அப்போ சொல்லும் பொழுது, உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதுதான் ஃபஸ்ட்டு அவன் சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அதெல்லாம் ஜெயிக்கிறார் அல்லவா, அந்த நிலையில் கீழ்ப்படுகிறார். அப்படியே போக 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 22ஆம் அதிகாரம் வரும் பொழுது, உன் ஏகசுதன் ஒரே புதல்வன் அவனை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த நிலையில் கர்த்தர் பார்த்து கொள்வார் இல்லையா, பார்த்து கொள்ளப்படும் என்கின்ற நல்ல முதிர்ச்சியும் வளர்ச்சியும் வந்திருக்கார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல தான் இந்த சவால் இருக்கிறது. அதையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஒருவர் சொன்னது நினைவுக்கு, we are not at the mercy of the devil, we are always at the mercy of God. அதாவது பிசாசனுடைய
இரக்கத்துக்கு நம்ம காத்திருக்கோம். ஐயோ என்ன ஒன்றும் பண்ணிடுறா, இல்லை இல்லை, கர்த்தர் தான் நம்ம மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவனித்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். ட்ரபிள்டு தாட்ஸ், இதை பாருங்கள், இந்த கோணத்தில் கவனிப்பது அவசியம். சங்கீதம் 139வது சங்கீதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே ஒரு அற்புதமான ஒரு நியூயான்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு நுணுக்கம் வேதம் நமக்கு போதிக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 139 அதனுடைய அடிப்படை விஷயம் என்னவென்று கேட்டால், நம்மை குறித்து தேவனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. எங்கே போனாலும் அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். உருவாக்கப்படுவதற்கு முன்னமே நம்ம என்ன செய்திருக்கிறார், நன்கு அறிந்திருக்கிறார். உட்கார்ந்தாலும் தெரியும், எந்திரிச்சாலும் தெரியும். எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்னமே அவருக்கு என்ன செய்யும், எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ 23ஆம் வசனம் வரும் பொழுது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை என்ன செய்ய வேண்டும். இது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், லார்ட் நோ மை ஆங்ஷியஸ் தாட்ஸ்ன்னு இருக்கார். அதாவது என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை சோதித்து என் சிந்தைகளை என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். குறிப்பு என்னவென்று கேட்டால், என்னுடைய அற்புதமான நுணுக்கம் என்னவென்றால், இப்போ எனக்கு பயம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, பலவிதமான அழுத்தங்கள் இருக்கிறது. இவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எதனால் இந்த அழுத்தம் வருகிறது என்பதை நீர் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து, இல்லையா, என் சிந்தைகளை நீர் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். ஏன் இந்த வசனம் ரொம்ப சிறப்பு, ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே தீர்வு சொல்ல முடியும். சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே தீர்வு சொல்ல முடியும். பயமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஏன் பயமாக இருக்குதுன்னு கேட்குறோம். அது எனக்கு தெரியல, ஆனால் எப்படி இருக்கிறது, பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னா, பொதுவாக தான் அவனும் பயப்படாதீங்க, தான் சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சொன்னாலும் அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. அப்போ இது கொஞ்சம் டீப் சீட்டட் ப்ராப்ளமாக இருக்கிறது. இல்லை, மருத்துவர்களெல்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் விளக்கம் சொல்ல முடியும். குறிப்பெண்ணு வந்து கேட்டால் டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம் தானே, இல்லையா. மருத்துவர் இருக்கிறதுன்னு அது சொல்கிறேன். நீங்கள் போன உடனே அவங்க கேட்குறாங்களா, கேள்வி கேட்குறாங்க, இல்லையா, என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கள், எங்கே வலிக்குதுன்னு. சில நேரத்தில் டாக்டர்கிட்ட போகிறோம், இங்கே வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வலிக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கே ஞாபகம் இருக்குது, நீங்கள் அமுத்துறது தான் எனக்கு வலிக்குதுன்னு நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறது தான். ஏன்னா அப்படி அது அவங்களுடைய நிதானம் தானே. அமுத்தி இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா, இங்கே எதாவது பண்ணுதான் அப்படின்னு எல்லாம் கேட்குறான், இல்லையா. அந்த ஸ்டெத்தஸ்கோப் அவர் கண்டுபிடிச்சவர், அவரை குறித்து ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லிசன் டு யுவர் பேஷண்ட், இஸ் டூயிங் ஹாஃப் யுவர் ஜாப் ஃபார் யூ. உங்கள் பேஷண்ட் என்ன சொல்கிறாரு நல்லா கவனமாக கேட்கணும். ஏன்னா உங்கள் வேலையை அவர் தான் செஞ்சிட்ருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு சொல்கிறார். பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன கொடுக்க முடியும், மருந்து கொடுக்க முடியும். இந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அழகு பார்மசிக்கு போய் அங்கே நிற்கிறீங்க, இல்லையா, என்ன பண்ணுது, என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது எல்லாமே மருந்து தான், எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். நீங்கள் எது வேணாலும் என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். அப்படின்னம்னா 108 முன்னாடி நின்றுட்டுருக்கோம். நான் சொல்ல வேலைக்கொள்ள முடிகிறதா, அப்படி பண்ண முடியாது அல்லவா, இல்லையா. அங்கே ஒவ்வொரு ஷெல்ஃபில் ஒவ்வொரு மருந்து வச்சுருக்குறாங்க, ஒவ்வொன்றும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. டோசேஜ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட போகும் பொழுது இதை சாப்பிடணும், இதை தடவணும்னு கொடுப்பாங்க ஒரு காலத்துல எல்லாம், இல்லையா. தடவுறதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்றத தடவிட்டு இருந்து இந்த டாக்டர் ஃபெயிலாகி படிச்சிருக்கிறார் போல், இவர் கொடுக்குற மருந்தே எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. இந்த சர்ச்சில் பிரசங்கம் கேட்டு எனக்கு மாற்றமே வரல. இங்கே வாங்க நான் சொல்கிறேன், தடவை சொன்னேன்னா நான் சொல்ல புரிகிறதா. நாகமான் பைபிளில் இருக்கிறதான் சொல்கிறேன். நாகமான் வர்றார் எலிசா கிட்ட சோகமடையணும்னு வந்தால், எலிசா வெளியிலே வராமல் அவரை போய் யோர்தானில் 7 தடவை முழுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுன்னு அசிஸ்டண்ட்டை சொல்லி விட்டோன்னா அவனுக்கு பயங்கரமான கோவம். இது எங்கள் ஊரில் எவ்வளோ நல்ல சூப்பரான தண்ணியெல்லாம் இருக்கிறது, இதில் முங்காட்டி என்ன அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவன் வெளியே என்னை தடவுவான் என்று நான் எதிர்பார்த்தேன். வெளியில் என்ன செய்வான், தடவுவான். அப்போ அப்படி ஒரு இது இருக்குது. இவர் எலிசா வெளியில் போய் அப்படி அவனை நல்லா தடவி, அமைதி, டீப் பிரெத், கேன் யூ ஃபீல் தி வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் ஏதாச்சும் யோசிச்சிருப்பார். இவர் வேறு மாதிரி டீல் பண்ணுறாரு. நீ போய் முங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்கிறார். இது இன்னும் கொஞ்சம் காட்டமாக சொல்லணும், அவனை போய் குளிச்சுட்டு வர சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா கோவந்தான். மறுபடியும் அந்த வேலைக்காரன் அவனையும் பாராட்டணும். அவர் இதை காட்டிலும் இதே
அந்த தீர்க்கதரிசி தலைகளில் நின்று தண்ணி குடிங்க சரியாயிருன்னு சொன்னாருன்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்களா? ஏன்னா வியாதி அந்த மாதிரி இருக்கிறது. எதை சொன்னாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? அவர் சிம்பிளான விஷயம் தானே சொன்னார், ஏன் செய்யக்கூடாது? நல்ல ஒரு மனப்பக்குவம். சரி, பிரச்சனை என்னங்கிறது நிதானிக்கிறது கிடையாது. ஆனால் சும்மா எதையோ ஒன்று சொல்கிறது சொல்லி இல்லையா இப்படியாவது சரியாயிருச்சுன்னா பரவாயில்லைங்கிற மாதிரி. எரேமியா 6வது அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 14ஆம் வசனத்தில் விதமாக இருக்கிறது, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய். அதாவது உண்மையாக சமாதானமே கிடையாது, ஆனால் சமாதானம் சமாதானம்னு சொன்னால் என்ன வந்துடும்? மேற்பூச்சாய் பூசினார்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதை சூப்பர்ஃபிஷியலி ஹீல்டு மை பீப்புள்னு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மையான பிரச்சனையை அவர்கள் கண்டறியாமல் அதை வேரோடு அகற்றாமல் சும்மா வெளியில் மாத்திரம் ஒரு பூசி அமுச்சிட்டா சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி ஆகாது. அதனால தான் நம்ம கவனிக்கிறோம், என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. வேர் அந்த பிரச்சனை எங்கே இருக்கிறது, எதனால இது ட்ரிகர் ஆகுது அப்படின்னு நீர் தான் ஆராய்ந்து பார்க்கணும். என்னாலன்னா இது முடியவே முடியாது இல்லையா? காரணம் மறுபடியும் இன்னொரு வசனம் நினைவுக்கு வருகிறது பாருங்கள், மனுஷனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா ஒருவனும் அதை அறியான். எப்படி இருக்கிறது? ஒருவனும் அதை அறியான். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இருதயங்களையும் சோதித்தறிகிறவர் என்று ஆண்டவர் குறித்து சொல்லியிருக்கார். ஆகினால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, ஆண்டவரே இது எதனால் இப்படி ஒரு எண்ணம் வருது, எதனால் இந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நீர் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையா? நோ மை ஆங்ஷியஸ் தாட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது நோ லார்ட் வாட் காசஸ் மை ஆங்ஷியஸ் தாட்ஸ். அதாவது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்பது நலம் என்று நம்புகிறேன். தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ளும் சொல்கிறார். சோதித்து சிந்தைகளை அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் வாட் காசஸ் திஸ் ஆங்ஸைட்டி, இது எதனால் இந்த அழுத்தம் எனக்குள் வருகிறது என்பதை நீர் அறிந்து, அப்புறம் ஜெபம் பண்ணுறாரு, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்து உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்ய வேண்டும்? நடத்தும். அப்போது எதனால் இது என்ன கண்டுபிடித்து அதை நீர் என்ன செய்ய வேண்டும்? நீர் தான் மாற்றணும்னு சொல்கிறார். சங்கீதம் 19வது சங்கீதத்திலும் ஒரு அற்புதமான ஒரு ஒரு சத்தியத்தை நாம் அங்கு கவனிக்க முடியும். அங்கேயும் ரொம்ப சிறப்பாக வேதம் நமக்கு போதிக்கிறது. 19ஆம் சங்கீதத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 7, 8 ஆகிய வசனங்கள் எல்லாம் வசனத்தினுடைய சிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது இல்லையா? ஆத்மாவை இட் ரிவைவ்ஸ் த சோல்னு இருக்கிறது இல்லையா? இட் ரிவைவ்ஸ் த சோல், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம், பேதை என்ன செய்கிறது? ஞானியாக்குகிறது. அடுத்தது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை என்ன செய்கிறது? தெளிவிக்கிறது. இது என்லைட்டன்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். கண்களை தெளிவிக்கிறதுனா வெறும் சரீர மனக்கண்களை என்ன செய்கிறது? பிரகாசம் உள்ளதாக மாற்றுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்பட பயம்னா அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய ரெவரன்ஷியல் ஃபியர் ஆஃப் காட் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் சங்கீதம் 119, 128 கவனித்தோம் அல்லவா? நீர் சொன்ன எல்லாவற்றையும் அனைத்தும் நீதி உள்ளவைகள், அதில் ஒன்றை கூட அநீதி கிடையாது. அதனால தான் பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்படுகிறது, அதாவது கீழ்ப்படுகிறது போல உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அவர் என்ன சொன்னாலும் நியாயம்தான். ஏனென்று கேட்டால் அவர் நீதி உள்ளவராக இருக்கிற அப்படின்னால் அவர் எதை செய்தாலும் அப்படி தான் செய்வார், நீதியாக தான் செய்வார் இல்லையா? புரிந்து கொள்ளுதல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். விளைவு என்னவென்று கேட்டால் 11ஆம் வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். 10ல் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டுதென்று உலகம் தெளிதேனிலும் எப்படி இருக்கிறது? மதுரம் உள்ளதார். 11ஆம் அன்றியும் அவைகளால் நமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலனுண்டு. இப்போ கவனித்து பாருங்கள், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதாவது ஹூ கேன் டிசர்ன் ஹிஸ் ஃபால்ட்டுன்னு இருக்கிறது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு சொன்னோம்னா பெரும்பான்மையான நேரம் நாம் நம்முடைய தவறுகளை ஒருபோதும் நாம் ஒத்துக்கொள்வதே இல்லை. அதுதான் பெரும்பான்மையான நேரம் இல்லையா? அந்த உணர்வு இது ஆதியாகமம் 3 இந்த பிரச்சனை தான். ஏன் இதை சாப்பிட்டா என்று கேட்டால் தவறு, சாப்பிட்ருக்கக்கூடாது, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குணமே இல்லை. நீர் கொடுத்த இல்லையா? எல்லாம் இந்த பாசிங் தி பக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பழியெல்லாம் யார் மேலே சொல்லுவது? நியாயப்படுத்துவதும் குற்றப்படுத்துவதும் தான் இந்த குணமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் பாருங்கள், தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று கேட்கும் பொழுது பாருங்கள், அந்த உணர்வு வருவதே பெரிய விஷயம். இன்னொரு வசனத்தையும் நாம் இதோடு இணைத்து பார்ப்பது நல்லது. அதாவது 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில்
4ஆம் வசனம். பல முறை இந்த வசனத்தை நாம் கவனித்திருக்கிறோம். 1 கொரிந்தியர், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஹூ கேன் டிசர்ன் இஸ் ஓன் ஃபால்ட்ஸ் இருக்கிறோம் இல்லையா? கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் 4ஆம் வசனத்தில் பவுல் நல்ல நிதானத்தில் நல்ல நிதானமான வார்த்தைகள். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனால் நான் நீதிமானாக்குகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் அவர். ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன் ஐ டோன்ட் see எனி ஃபால்ட் இன் மீன்னு சொல்கிறார். எப்படி ரொம்ப என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எந்த குறையுமே இல்லை. பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட குற்றம் இல்லைங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் தான் என்னை என்ன செய்ய வேண்டும். அதனால தான் என் இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார்த்து என் சிந்தைகளை நீர் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் எதனால் எப்படின்னு எனக்கே என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே கவனித்து பாருங்கள். 19வது சங்கீதத்தில் மறுபடியும் வருகிறோம். 12ஆம் வசனத்தில், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களா. இதை ஒரு கட்டத்தில் நாம் கவனித்திருக்கிறோம். மறைவான குற்றங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள், ஹிடன் ஃபால்ட்ஸ்ன்னு இருக்கார். ஹிடன் ஃபால்ட்ஸ்ன்னு பொழுது இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று கேட்டால், அதாவது சப்கான்ஷியஸ் சின்னிங்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்டதுங்க? சப்கான்ஷியஸ்ன்னு சொன்னோம்னா அவங்க எந்த மறைவான குற்றங்கள் என்று சொல்லும் பொழுது இவைகள் நமக்குள் இருக்கிறது, அது நம் மூலம் செயல்படுகிறது என்பது நமக்கே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது கம்பல்சிவ் லயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு யாருக்கு தெரியாது, அவங்களுக்கு மாத்திரம் என்ன செய்யாது. இப்போ இவங்களுக்கு எப்படி விளக்கம் வைக்க முடியும்? நான் எல்லாருக்குமே தெரியும் பொய் சொல்கிறாங்க, ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் பொய்யே என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ இவனுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குதுங்கிறது யார் தான் அவனுக்கு புரிய வைக்க முடியும்? ஆண்டவர் தான் புரிய வைக்க முடியும். ஏன்னா இவனுடைய மைண்ட் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு சொல்கிறான். நான் சொல்கிறது புரிகிறதா? அப்போ அவர் சொல்கிறார் சப்கான்ஷியஸாக அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இது பாருங்கள், ஒரு விஷயம் நினைவுக்கு நான் அதை தவறாக செய்கிறேன், அந்த நிலை இல்லாமல் நினைவுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, நானாக அந்த விஷயத்தை என்ன செய்கிறேன். இந்த உதாரணம் தான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஒரு வகையில் டிரைவிங் தான் நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறது தான். டிரைவிங் அது இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி இருக்கிறதுலாம் அது பழகும் பொழுது ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக ஒவ்வொரு மூவாக நம்ம என்ன செஞ்சோம் இல்லையா? கரெக்டாக கால் வைக்கணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், கியரை போடணும், மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப யோசித்து பண்ணிட்டு இருந்தோம். பழக்கம் ஆக 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 அதெல்லாம் யோசிக்காமையே பண்ணுறோம். காதில் ஒரு ஃபோனை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு என்ன செய்வோம் இல்லையா? காரணம் என்னன்னா, இது நம்முடைய இயல்பு தன்மையில் ஒன்றாக நிறுத்தி விட்டது, மாறிவிட்டது. அதுபோல் மற்றவர்களை வருந்தக்கூடிய விதத்தில் பேசுவது அவர்களுக்கு ரொம்ப இயல்பாகவே. நான் உங்களை ஹர்ட் பண்ணனா எனக்கு தெரியல பாருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜெபந்தான் பண்ணணும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீர் என்ன செய்ய வேணும், நீங்களா. சில குடும்பங்களில் அதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? கணவன் மனைவி உறவில் சில நேரங்களில் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். he doesn't know that he is hurting me. அவர் என்னை காயப்படுத்துகிறார் என்பது அவருக்கே தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் அந்த ஆளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த ஆள் இல்லை அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. நான் எங்கே பண்ணினேன்னு கேட்குறார். நான் சொல்கிறது விளங்கிக்கொள்ள முடிகிறதா? அப்புறம் ஒரு காலத்தில் ஆண்டவருடைய உள்ளத்தை தொடும் பொழுது அப்புறம் கண்ணீரோடு ஒரு நினைவுக்கு வருகிறது. அவர் மரிப்பதற்கு முன்பதாக ஒய்ஃபை கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, உன்னை நான் நல்லாவே நடத்தலை, உன்னை நல்லாவே நான் வச்சுக்கல, உன்னை ரொம்ப நான் காயப்படுத்தியிருக்கிறேன், ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் வார்த்தையினால் அப்படின்னு கடைசி தருவாயில் ஒரு உணர்வு வருகிறது. அப்போது மறுபடியும் எதுக்காக இதை சொல்லுகிறோம் என்று கேட்டால், அந்த தருவாயில் தான் என்ன வந்திருக்கிறது. இல்லைன்னா ஒரு அம்மா சொன்னது எனக்கு நினைவுக்கு வராது. சொல்லுங்கள் பாஸ்டர், என்ன மாதிரி ஒரு மாமியார் அவங்களுக்கு கிடைக்குமா? அது ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இப்போ நான் சொன்னாமல் யார் சொல்லுவாங்க? நான் சொல்ல விலையும் கொள்ள முடிக்கிறதா? அப்படி அவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தன் அடுத்த ஜென்மத்தில் நான் தான் மாமியாராக வரணும்னு நான் சொல்லுங்க, புரிகிறதா? இதெல்லாம் தற்பெருமைக்கு உண்டான ஒரு விஷயம். என்ன மாதிரி யாருமே கிடையாது. ஒரு வகையில் நல்ல வேலை உங்களை மாதிரி யாரும் கிடையாது. இந்த ஒரு ஆளை வச்சுட்டு நாங்கள் படுற பாடு பெரிய பாடாக இருக்கிறது. நான் சொல்லுங்க, புரிகிறதா?
மறைவான குற்றங்கள் என்று சொல்லும் பொழுது இது நமக்குள்ளே இருக்குதுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம். அதனால ஒரு வகையில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உலகமே உங்களை பாராட்டினாலும் மனைவி குற்றம் சொல்வார்கள். ஆனால் குற்றம் சொல்லணும்னா என்ன அர்த்தத்தில் என்று கேட்டால், அவர்கள் ஒருவருக்கு தான் உரிமை இருக்கிறது சொல்வதற்கு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் சொல்லவே சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதும் கிடையாது. இவங்க உரிமை இருக்கிறது. ஒரு வகையில் உங்களுடைய நன்மை அக்கறை அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறபடினால மற்றவங்க சொல்லாத குறையெல்லாம் இவங்க சுட்டி காண்பிப்பாங்க. ஆனால் சுட்டி காண்பிக்கும் போது நம்முடைய மனம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், உலகமே என்னை மெச்சிக்கொள்கிறது இவள் ஒருவரை தவிர அப்படிங்கிற மாதிரி. இல்லை உலகம் மெச்சிக்கொள்ளுதுன்னா they are not close enough to see your faults. அவர்கள் அருகாமையில் வரும் பொழுது தான் நமக்குள்ளே இருக்கிற குறைகள் அவர்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் இவர்களுக்கு நம்ம மேலே அக்கறையும் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கணவனை பார்க்கலும் மனைவி பார்க்கலும் அதிகமான அக்கறை கர்த்தருக்கு உண்டு. அவர்கிட்ட தான் நம்ம ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள், பல முறை நான் சொன்னதை திரும்ப சொல்லணும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் வேதனை எனக்கு தான் அதிகம். இதை நம்ம புரிஞ்சதை தான் நம்ம ஜோம் பண்ணோம். 12ஆம் வசனம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பாருங்க, என்னுடைய கோர்வையும் இருக்கிறது. 13ஆம் வசனம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை, அதாவது இதை எவ்விதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மறைவாக இருக்கக்கூடியது ஒரு நாள் வெளியரங்கமாக என்ன செய்யும், வரக்கூடியதாக இருக்கிறது. அது ஆளுகை செய்யக்கூடிய நிலைக்கு வந்துடும். துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கிக்காரம், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் இல்லையா. டோன்ட் லெட் தம் டாமினேட் மீன்னு சொல்கிறார். இதெல்லாம் ப்ரேயர். டோன்ட் லெட் தம் அது என்னை ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு, உள்ளே இருக்கும் பொழுது மறைந்திருக்கும் பொழுதே அதை நீர் அகற்றணும். அது வளர்ந்து என்னை ஆதிக்கம் செய்து என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அந்த அளவுக்கு நான் போயிடக்கூடாது. நீர் தான் என்ன செய்யணும், நீர் காப்பாற்றணும். இது சில நேரத்தில் சொல்கிறாங்களோ, இதெல்லாம் முதல்லையே சரி பண்ணியிருக்கணுங்க, இதெல்லாம் முதல்லையே சரி பண்ணியிருக்கணும் இல்லையா. இவ்வளோ கால தாமதம் கழித்து இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. பழமொழியெல்லாம் வருகிறதெல்லாம் முளையிலேயே என்ன செய்ய வேண்டும், கிள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்போ பார்த்துருக்கணும், இப்போ ஞானம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கவனிச்சிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இன்றே ரட்சினால் இது ஆண்டவர்கிட்ட வரும்போது இட்ஸ் டூ லேட்டுன்னு ஆண்டவர் ஒருபோதும் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கள்ளன் இருக்கிறார் அல்லவா சிலுவையில், அவர் சொல்கிறார், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என்னை நீர் என்ன செய்ய வேண்டும், நினைத்து கொள்ளணும். கடைசி கட்டம்தான். ஆனால் அந்த கடைசி கட்டத்திலும் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட. அப்படிப்பட்ட கிருபையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகினால உலகத்தில் சொல்லியிருப்பாங்க, யூ ஹவ் கம் டூ லேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆண்டவர் சொல்கிறார், யூ ஹவ் கம் அட் த ரைட் டைம். சரியான நேரத்தில் தான் சரியான நபர்கிட்ட வந்திருக்கிறோம். அவர் சிறப்பானதை நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? மறுபடியும் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 13ஆம் வசனம், துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாது. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு, ஆமாம், நெஞ்சில் விசாரங்கள் என்ன செய்கிறது, பெருகுகிறது இல்லையா. இதுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீர் தான் என்னை ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். எது மறைவான விஷயங்கள் இருக்கிறதா, துணிகரமான விஷயங்கள் இருக்கிறதா, இவைகளெல்லாம் என்னை ஆண்டு கொள்ளும் பொழுது எண்ணங்களில் பிரச்சனை இருக்கிறது, உணர்ச்சிகளில் பிரச்சனை இருக்கிறது. இவைகள் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு எப்படி இருப்பேன், நீங்களாக இருப்பேன். வாசிங்கள் எல்லாரும் இணைந்து, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் இந்த விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை என்ன செய்கிறது. ஆறுதல்னு சொல்லும் பொழுது கான்சலேஷன் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இருக்க சகல விதமான ஆறுதலின் தேவன் இருக்கிறதாலும் அந்த ஆறுதல்னு சொல்லும்போது 2 அம்சங்கள் இருக்கிறது. பல முறை கற்றுக்கொண்ட விஷயம்தான். ஒன்று, கான்சலேஷன் ஃபார் தி பாஸ்ட், கடந்த காலத்தில் நடந்ததை குறித்ததான ஒரு ஆறுதல். ஆறுதல்னா என்ன விதத்தில் என்று கேட்டால், அதை நம்மளால் மாற்ற முடியாது. அது நடந்தது தான். அதை எந்த விதத்தில் அதை பார்க்கணுமோ அதை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். 2வது என்கரேஜ்மெண்ட். ரெண்டுமே அதுக்குள்ளே தான் இருக்கிறது. சகல விதமான ஆறுதல் என்று சொல்லும் பொழுது கான்சலேஷன் இன் ரிகார்ட் டு அவர் பாஸ்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இன் ரிகார்ட் டு அவர் ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான. அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதை எப்படி பார்க்கணும், இனி வரக்கூடிய நாட்களை எப்படி பார்க்க வேண்டும். நான் சொல்ல புரிந்து கொள்ள முடிகிறதா?
நடந்ததை எப்படி பார்க்கணும்? நடக்கக்கூடியதை எவ்விதம் பார்க்க வேண்டும். நடந்ததையே என்னால் ஜெயிக்க முடியல, அதையே என்னால் ஜீர்ணிக்க முடியல, அதையே என்னால் மேற்கொள்ள முடியல, அதுவே எனக்கு பெரிய புதிராக இருக்கிறது. அந்த நிலையில தான் கர்த்தருடைய ஆறுதல்கள் உள்ளங்களை என்ன செய்கிறது? தேற்றுகிறது இல்லையா? ஆனால் நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்து கொண்டேன்? கற்றுக்கொண்டேன். ஒன்று செய்கிறேன், பெண்ணானவைகளை மறந்து முன்னானவைகளை. எப்படி எப்படி இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருகிறது, இந்த அளவுக்கு ஒரு தெளிவு வருகிறது? கர்த்தர் தான் உதவி செய்கிறார். நான் சொல்லுகிறேன், அந்த தேவன் தான் நமக்கும் உதவி செய்வார். கடந்தது போனதை பார்க்க வேண்டிய விதமாக பார்க்க, எதிர்காலத்தை பார்க்க வேண்டிய விதமாக பார்க்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். விளைவை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்ன சொல்கிறார்? விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என் இருதயத்தை என்ன செய்கிறது? கான்சலேஷன் வேர்ட்ஸ் விச் காசஸ் என்கரேஜ்மெண்ட், ரினியூட் ஹோப் அண்ட் சியர் அப்படின்னு விளக்கம் சொல்லப்படுகிறது. என்னவென்று கேட்டால், அந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை மாத்திரமல்ல, எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை இல்லையா? எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை. 1, 2, 3 உதாரணங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை குறித்து கொண்டால் நலமாயிருக்கும். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 11ஆம் வசனம். இதெல்லாம் பவுலினுடைய வாழ்க்கையில் அவருக்கும் பல விதமான சவால். வெளியே போராட்டங்கள் இருக்கிறது, உள்ளே என்ன இருக்கிறது? பயங்கள் இருக்கிறது. தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கையே எங்களை விட்டு என்ன செய்து விட்டது? போய்விட்டது. இதெல்லாம் ஊடாக தான் போயிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல 23:11 கவனிச்சுமா, பவுலே திடன்கொள் என்ன சொல்கிறார்? டேக் கரேஜ், தைரியமாரு. எருசலேமில் நீ எனக்கு சாட்சி சொன்னது போல ரோமாவிலும் என்ன செய்வாய்? நீ சாட்சி சொல்வாய். 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் 23, 24 ஆகிய வசனங்கள். பவுலே பயப்படாத இல்லையா? உன் நிமித்தம் இங்கே இருக்கிற கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தயவு பண்ணியிருக்கிறேன், உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம் என்ன செய்ய போவதில்லை, வரப்போறதில்லை அப்படின்னு ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். 14 நாட்கள் வெயிலை அவர்கள் என்ன செய்யவில்லை? காணவில்லை இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் மாட்டியிருக்கிறாங்க. அந்த நிலையில் தான் தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை எங்கள் வாழ்க்கை விட்டு போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்ல பயப்படாத. பவுல் அதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமாகிய என் தேவன் என்ன சொல்கிறார்? என்னை ஆட்கொண்டவர், நான் அவருக்கு தான் அருட்பணி செய்கிறேன், அவர் என்னிடம் வந்து நின்று பயப்படாத இல்லையா, நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? தயவு பண்ணியிருக்கிறேன் என்ன சொல்கிறார். நான் சொல்கிறேன், அதே தேவன் தான் நமக்கு சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன்? த ஃபேவர் ஆஃப் காட், தேவனுடைய தயவு நம்மையில் இருக்கிறோம் இல்லையா? அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், கர்த்தருடைய நன்மையான கரம் என்மேல் இருக்கிறபடினால். நான் சொன்னேன், இன்னைக்கு கர்த்தருடைய நன்மையான கரம் நம்மையில் இருக்கிறோம். ஒரு வசனம் வாசித்து எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 138வது சங்கீதம் பாருங்கள். பிரச்சனை இருக்கிறது, விண்ணப்பம் இருக்கிறது, விளைவு ஆறுதல் பெருகக்கூடியதாக இருக்கிறது. விசாரங்கள் பெருகக்கூடிய இடத்துல கர்த்தர் ஆறுதல்களை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். பாவம் பெருகின பொழுது கிருபை அதை பார்க்கிலும் பெருகுகிறது. அப்படிப்பட்ட பெருக்கம் கர்த்தர் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்துவாராக. சங்கீதம் 138 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் இல்லையா? சூப்பரான அற்புதமான வார்த்தை. கூப்பிட்ட நாளிலே, இன்னைக்கு தான் நம்ம கூப்பிடுறோம். எந்த நாளில் கர்த்தர் பதில் தருவார்? ரொம்ப சூப்பரான வார்த்தை, கூப்பிட்ட நாளில். அதனால் இன்றைக்கு கூப்பிடுவோம், இன்றைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் இல்லையா? பைபிளில் நம்ம ஆத்மாவில் பலன் தந்து நம்மை கட்டாயம் என்ன செய்வார்? தைரியப்படுத்துவார். எல்லாரும் நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு பாராட்டுகிற கிருபை பெரிதாக இருக்கிறோம். நம்மை அற்புதமாக நடத்த வல்லமுள்ள தேவன், அவருடைய தயவை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக இருக்கிறோம். ஏன் எதுக்கு என்று நமக்கே தெரியாத சூழ்நிலைகள் இருக்கிறோம். ஆனால் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகினாலே தேவன் கர்த்தாவே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகள் எல்லாம், நோ மை ஆங்ஷியஸ் தாட்ஸ் லார்ட், நோ வாட் காசஸ் திஸ் ஆங்ஸைட்டி, இந்த பிரச்சனை எதனால் வருகிறது என்பதை நீர் அறிந்து வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
என்னை நித்திய வழியில நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்மா உம்மை நோக்கி காத்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவிலே நீர் பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துகிற அற்புதமான தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. என் நிறைவாதாரம் நீர்தானையா. எங்கள் ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம் ஆதாரம் நீர்தானையா. எங்கள் ஆதாரம் நீர்தானையா. எங்கள் காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. எங்கள் காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, சங்கீதக்காரன் ஜெபித்தது போல ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாரும், சிந்தைகளை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து உண்டு, அவைகளெல்லாம் எங்களை விட்டு அகற்றி எங்களை நித்திய பாதையிலே இது நடத்துவதற்காக நன்றி. நெஞ்சில் விசாரங்கள் பெருகையிலே ஆண்டவர் உம்முடைய ஆறுதல்கள் எங்களை தேற்றுவதற்காக நன்றி. ஆண்டவரை தேற்றி ஆற்றி அரவணைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனம் விருத்தி அடையட்டும், மேற்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.